Hello friends, welcome to Kumudha samayal. நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிம்பிளான பால் பாயசம் ரெசிபி தான். இப்போ அந்த ரெசிபி செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் முந்திரி 10 to 15 அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் காஞ்ச திராட்சை எடுத்து வச்சிருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு 2 தான் எடுத்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஜவ்வரிசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுனா வந்து நம்ம பாயசத்தில் சேர்க்கும் போது சேமியா வந்து குழையாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் அதோட கலர் மாறணும், அவ்வளோதான். நீங்கள் நெய் ஊற்றி கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சும்மா அப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். இப்போது பால் 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் பால் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது என்ன ப்ரொபோர்ஷன்னா வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு சேமியாவும் எடுத்திருக்கோம். சேமியா ஜவ்வரிசி ரெண்டும் சேர்த்து ஒரு கப்புனா அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணியும் பாலும் சேர்த்து அந்த மிக்சரில் எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்துருக்கிறேன் நான். எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசி வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சேமியா, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே சுகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது அதுக்கப்புறமா வேகாது. சேமியாவும் ஜவ்வரிசியும் வேகாது. ஸோ கேர்ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் சேருங்க. நம்ம தட்டி வச்சுருக்கிற ஏலக்காவை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 5 minutes 10 minutesக்குள்ளேயே வந்து இது சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா பொங்கி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விடணும். இல்லைன்னா வந்து அந்த ஜவ்வரிசியும் சேமியாவும் அடியில் போய் செட்டில் ஆகிடும். ஸோ வந்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நான் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் ஆறுனா இன்னும் ரொம்ப திக்காகிடும். ஸோ அதுக்காக பால் ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சி எனக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக பால் ஊற்றிக்கிறேன். நம்ம வந்து ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்திருக்கு. கிளாஸியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணலாம். இந்த சுகர் எப்படின்னா ஜவ்வரிசியும் சேமியாவும் சேர்ந்து ஒரு கப்புனா அதுக்கு 2 cups அளவுக்கு சுகர் ஆட் பண்ணலாம். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு சுகர் கம்மியாக தேவைன்றதுக்காக உங்களோட விருப்பம் போல் உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சுகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த பாயசத்தோட. அதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை இது எல்லாத்தையும் வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெய் நல்லா சூடானதும் சிம்லே வச்சு இந்த திராட்சையும் முந்திரியும் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப தீஞ்சிச்சுனாலும் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது பாயசத்துக்கு. அதுக்காக தான். இப்போ திராட்சையை போட்டு சிம்லே வச்சு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். அதே மாதிரி முந்திரியும் வந்து ரொம்ப நேரம் வதக்காமல் ரோஸ்ட் பண்ணி கலர் மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வதக்குனதை எல்லாத்தையுமே வந்து பாயசத்தோடு சேர்த்துக்கலாம்.
ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி சீக்கிரமாக செய்ய முடியும், குயிக்காக செய்யலான்னா அது வந்து இந்த பால் பாயசம் தாங்க. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.